வணக்கம் நண்பர்களே, ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் ரோஸ்ட் செய்யலாம். இது என் பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரைட். பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா இல்லைன்னா மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா விரசி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இதில் போட்டு மினிமம் 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி ஊற விட்டுருங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 2 துளி சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணியிருக்க வச்சுருக்கிற பன்னீரை அப்படியே நம்ம மொத்தமாக சேர்த்துக்கலாம். வீட்டில் சோயா சாஸ் இருந்தனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற பன்னீர் ரோஸ்ட் ரெடி. இதை குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி